இன்றைக்கி ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் ஸ்பெஷல் உக்காரை தாங்க செய்ய போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி இந்த பவுலில் தாங்க எல்லா பொருட்களையுமே அளந்து எடுத்துக்கிட போகிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுக்கீங்களோ அதுலேயே நம்ம அடுத்தடுத்த பொருட்களை அளந்து எடுத்துக்கலாம். சிறுபருப்பு 1 கப் அளவு சேர்த்துட்டு நல்ல பொன்மருவலாக ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. அந்த பச்சை வாசனையே இருக்கக்கூடாதுங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, கரிஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வறுபட்ட பிறகு ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு 3 கப் அளவு தண்ணி விட்டு நான் சாதாரண பாத்திரத்தில் தான் வேக வச்சுருக்கிறேன். நீங்கள் குக்கரில் சேர்க்குற மாதிரி இருந்தால் 2.5 கப் அளவு தண்ணி விட்டு குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க, சரியாக இருக்குங்க. அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டு இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம பாகு காய்ச்சிக்கலாங்க. நான் ஒரு 4-5 அச்சு வெல்லம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வெல்லத்தை துருவிட்டு கூட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் 1 கப் அளவு சிறுபருப்புக்கு 1.25 கப்பு வெல்லம் துருவினதை எடுத்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும் இனிப்பு. நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்களா 1.5 கப் கூட எடுத்துக்கலாங்க. இப்போ நான் 3 டீஸ்பூன் கீ சேர்த்துட்டு இதுலேயே ரவை 1/4 கப் எடுத்துட்டு இதை நல்லா பொன்முறுவலாக வறுத்துக்கிறேங்க. சிம்மில் வச்சுட்டு வருங்க, இல்லைன்னா டக்குன்னு கரிஞ்சு போகிற வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நல்லா வறுத்து விட்டுட்டு அந்த நெய்யெல்லாம் ரவை நல்லா அப்சர்வ் பண்ண பிறகு தேங்காய் துருவல் 1/4 கப் அளவு துருவி வச்சுருந்ததை இதோட சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. இதில் நான் ஒரு 4 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக வேக விட்டுக்கிட்டேன். ஏன்னா ரவை வேகாமல் இருந்துடக்கூடாது, அதனால் இப்படி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா சிறுபருப்பு சேர்க்கும் போது அது தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. எனக்கு சிறுபருப்புக்கு தண்ணி கரெக்டாக இருந்தனால ரவையை கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விட்டேன். இப்போ சிறுபருப்பு சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சோம் இல்லையா வெல்லம், அந்த வெல்லத்தை நான் வடிகட்டாமையே சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா இதில் தூசி மண் எதுவும் இல்லைங்க. அப்படி இருந்தது அப்படின்னா ஒரு தடவை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற நெய் வீட்லேயே உருக்குனதுங்க. நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கலர் தான் லைட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சேர்த்த ரவை நல்லா நமக்கு இருக்கிற தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்து வருங்க. நம்ம இது பதம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டியில் ஒட்டாத பதத்தில் வருங்க. கடைசியாக ஏலக்காய் தூளும் தூவி விட்டாச்சு. இப்போது நல்லா வெந்து நமக்கு நம்ம சேர்த்த சிறுபருப்பு அப்புறம் ரவை எல்லாமே ஒன்றா கலந்து நல்லா வெந்து இந்த அளவுக்கு சூப்பராக திரண்டு வந்திருக்கும். இது தாங்க பதம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிளறினீங்க அப்படின்னா நமக்கு அல்வா பதத்தில் சூப்பராக நமக்கு கையில் ஒட்டாத பதத்தில் செம்மையாக உட்கார ரெடி ஆயிரும். கடைசியாக நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சதை இதோட கலந்துட்டோம் அப்படின்னா நமக்கு உட்காரை சூப்பராக ரெடி ஆயிரும். வாயில் வச்சதும் கரைஞ்சி போகுங்க. சாதாரண சிறுபருப்பை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டு தாங்க. வீட்டில் செஞ்சு கொடுங்க, அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இதை கொஞ்சம் கூட மாறாமல் நான் சொன்ன அளவுகள்லாம் அப்படியே செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் சூப்பராக உட்காரை கிடைக்குங்க. செம்மையாக இருந்தது. இது எந்த விதமான ஃபுட் கலரும் சேர்க்காமையே நமக்கு பார்க்கவே நல்லா அட்ராக்ஷனாக இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. டேஸ்ட்டும் அப்படியே தொடவே அப்படியே கையில் ஒட்டாத பதத்தில் இருந்தது. நல்லா அல்வா மாதிரி இருந்ததுங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே சப்போர்ட் பண்ணுங்கள். இதே அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.